கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சித்திரை ஏசப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீர், பிதாவின் ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உம் திரு கரத்தான் தாங்கி என்னை தேரு சித்தம்போ நடத்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம். அல்லேலூயா. நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். டைம் இல்லை இவங்களுக்கு டக்குன்னு. அல்லேலூயா. எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனம் இருக்குது. நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலேயும் நம்ம இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், நம்ம நன்மை செய்யணும். அதுதான் முக்கியம். உலகத்தில் எவ்வளவோ மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, தருத்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய விதத்துல பணங்கள் என்ன செய்ய இருக்குது, ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்காங்கன்னா அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க, தர்மம் கூட போட மாட்டேங்காங்க. நல்ல 2 பேர் நல்ல சம்பளம், நிறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்வாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க இந்த பணங்களை எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக செலவுக்குன்னு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அப்படி அந்த செலவுக்கு பொத்தி செலவழிக்கிற மாதிரி பணத்தை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ பணம், இன்றைக்கி ஆணைக்கு இவ்வளோ பணம், நாளை கழிச்சு இவ்வளோ தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால் சேர்த்து வைக்கும்போது நம்ம என்ன செய்யணும், பணத்துக்கு சேர்த்து வச்சு என்ன செஞ்சிடும், பூச்சியெல்லாம் அரைச்சிட்டு போயிடும். அதனால் பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு பைபிள் வசனம் இருக்கும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா நீங்கள் ஏழை மக்களுக்கு இறங்கினா கர்த்தருக்கு கடன் கொடுக்குறேன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு, சிறுமைப்பட்ட மக்களுக்கு நம்ம அவங்களுக்காக என்ன நினைச்சணும், ஒரு உயர்வு அந்த அவங்க கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டெப் வர்றதுக்கு நம்ம உதவி செய்யணும். என்றைக்கோ ஒரு 100 ரூபாய் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் ஏதோ இருக்கல. நிறைய பணம் இருந்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் செய்யுங்க. எங்கேனுச்சுன்னா ஆண்டர் எப்போ வராது தெரியாது, நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கணும், ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கிட வேண்டியதான். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு, படிப்புக்கு இப்போ பணம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்டால் உதவி செய்யுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி நான் ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட அனுப்பியிருந்தேன். அதுக்குள்ளே இன்னொருத்தி என்ன செஞ்சு அதை கெடுத்துட்டா. வேண்டாம், நீங்கள் கொடுக்காதீங்க அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு யாரும் கிடையாது, அம்மா அப்பா யாருமே கிடையாது. ஆனால் தேவையில்லாத தப்பான காரியத்தை சொல்லி அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டாங்க, அகற்றிட்டாங்க. ஆனால் அந்த கையை நிற்காங்கல்ல, அவங்களுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்படும். அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டு எவ்வளோ கண்ணீரோடு இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட கையேந்திட்டு நிற்பாங்க. அதனால தான் நீங்கள் கொடுக்கறது கொண்டு போய் அவங்க பெரிய கோபுரத்தை கெட்ட போகிறது கிடையாது. நீங்கள் கொடுக்கறது கொண்டு ஒரு சந்தோஷம், அந்த பணத்தை வாங்கினோடனே சாப்பாட்டை என்ன செய்வாங்க நினச்சி சந்தோஷமாக அவங்க விரும்பின சாப்பாடை நீ சாப்பிடலாம். ஒன்று இல்லை, படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுன்னா அந்த ஃபீஸ் கையில் கிடைச்ச உடனே அன்றைக்கி ஃபீஸ் கிடைச்சி எப்பாண்டே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த இருதய சந்தோஷம் அவங்க படும்போது ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. நான் அந்த பூமியிலேருந்து அவர் உலாவிக்கிட்டே இருக்கேன். அவருடைய கண்கள் பூமியின் மேலே உலாவிக்கிட்டே இருந்தான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நம்ம அவருடைய கண்கள் மறைவில்லை. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமியில் எங்கும் உலாவி கொண்டு இருக்குன்னு தான் வசனம் போட்டிருக்கு. அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஏன்னா அவர் அதான் சொல்லிட்டார் ஒரு வசனம், ஏழைக்கு இருக்கிறன்னு கர்த்தர் கடன் கொடுத்து நான் திரும்ப கொடுப்பேன் கண்டிப்பாக. எப்படியாவது தொழிலை நான் ஆசிரிச்சிடும், எப்படியாவது வருமானத்தை நிறுத்தி அந்த பிள்ளைகளுக்கு பணத்தை நான் திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இங்கே சேர்த்து வச்சுன்னா பூச்சியும் போட்டு அரிச்சிடும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்குன்னா அந்த ஏழை மக்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அந்த மக்கள் அதிகமாக நினச்சவங்க சந்தோஷப்படுறது. சந்தோஷம் இங்கே பூமியில் யாரெல்லாம் சந்தோஷப்படுறோமோ அந்த சந்தோஷம் பரலோக ராஜ்யத்திலே உண்டு. என்கிட்ட ஒரு ஆத்மா ஆனந்தம்னா பரலோகத்தில்
மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பைபிளில் போடுது. ஒரு ஆத்மா மனம் திரும்பினா தூதர்கள் மத்தியில் சந்தோஷம் இருக்குதான். அதனால் அப்போ அவங்க சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ பூமியில் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யும்போது அவர் பார்த்தவங்க சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? அந்த மக்களுடைய இருதயம் வந்து சந்தோஷப்படுமா இல்லையா? ஒரு பயங்கரமான வெயிலில் கடந்து வரும்போது ஒரு இணையில பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பயங்கரமான வெயிலில் அவங்க கடந்து வரும்போது ஒரு சில தண்ணி கொடுத்து பாருங்கள், அவங்க சந்தோஷமாக குடிப்பாங்க. ஒரு சில தண்ணி குடிச்சு முடிச்சுருவாங்க. அதே மாதிரி தான் அந்த கஷ்ட வறுமையில் கடந்து வர பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நீங்கள் உதவி செய்யணும். இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஆசீர்வாதம். அதே மீது பரலோகராஜர் இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. பூமியில் அவர் கண்கள் உலாவி கொண்டு இருக்குது. நான் யூதருக்கு மட்டும் தேவன் இல்லை, அவர் எல்லா மக்களுக்கும் நான் தேவன், புறஜாதிகளுக்கு நான் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லா மக்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிற அப்படின்னால எல்லா பிள்ளைகளும் மேலே என்ன பூமியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லூர் மேலேயும் தீயூர் மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் வந்து எல்லார் மேலுக்கும் மழையை தந்துட்டு இருக்காரு. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் நான் மழையை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கல. எல்லார் மேலேயும் நல்லூர் மேலேயும் தீயூர் மேலேயும் மழை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் மழை வர்ஷிக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் பணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுனால அந்த ஏழையின் சிரிப்பை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அதனால் இவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தோம்னா அடுத்த ட்ரிப் நம்ம தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவங்க உங்களால் முடிஞ்சவங்களும் எத்தனை ட்ரிப் தான் நீங்கள் உதவி செய்யலாம், தப்பே கிடையாது. அவங்க நிறைய கோடிக்கணக்கில் குமிச்சு வச்சுருந்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு ஒரு சின்ன வீடு கூட கட்டி கொடுக்குறாங்க. வீடு வசதி இல்லாமல் நடு ரோட்டில் எவ்வளவோ ஒரு படுத்து கிடக்காங்க, மெயின் ரோட்டில் படுத்து கிடக்காங்க, ரோட்டில் வெயிலில் படுத்து கிடக்காங்க. ஒரு மரம் இணல் இருந்தால் அந்த இணையில் ஒதுங்கிடுறாங்க. அப்புறமே எங்கே சிமெண்ட் தலைமை ஒடுக்குன்னு சொல்லி படுத்து கிடக்குறாங்க. அப்போ எல்லாத்துலேயும் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி, நம்மளால் முடிஞ்சதில்லை. எனக்கு நீ எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்ய முடியும். எனக்கு வந்து செய்ய முடிஞ்ச ஒரு 50 ரூபா தர்மம் போட முடியும், அப்போ நான் கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு ஊர்லேருந்து வெளியே வந்து இங்கே வந்துட்டேன்னா அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுத்துருவேன். இல்லாட்டி நான் தஞ்சாவூர்லேருந்து வந்து கேட்பாங்க, அங்கேருந்து வந்துருப்பாங்கன்னு சில அட்ரஸை கேட்கும்போது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருவேன். போயிட்டு சரி போயிட்டு வாங்க, அதனால குடிச்சிடாதீங்க அப்படின்னு, குடிக்காதீங்க, பணத்தை கொண்டு பத்திரமா உங்கள் குடும்பத்தோடு போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம எல்லாரும் அதையும் செய்யணும். எல்லாத்தையும் நம்ம உட்கொள்ள இடப்படையும் கூடாது. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து என்னச்சுன்னா நன்மை செய்யும் ஆனந்தரும் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன நினச்சணும், பிரியமாக இருக்கணும் இருக்கிறதுனால நம்ம அவங்களும் செய்யணும். அவங்க செய்யும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு நினச்சி வர ஆசீர்வதிப்பார். நம்ம மித்த அவர் சந்தோஷப்படுவார். அந்த ஏழை மக்களுக்கு செய்யும்போது சந்தோஷப்படுவார். நம்மக்கிட்ட இருக்கா இல்லைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லவும் கூடாது. அதனால் சகோதர சகோதரிலே நீங்கள் நன்மை செய்கிறதுனால ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தாராரு. அந்த அப்போஸ்தலரில் கூட நம்ம பார்த்தோம்னா அங்கே எதுவும் பார்த்துக்க, இப்போ அந்த வசனம் வாசிக்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் என்னும் அர்த்தங்களும் தொற்கால் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவங்க என் பேருள்ள ஒரு சிசி இருந்தாங்க. அவள் நற்கிரிகளை செஞ்சு தர்மங்களையும் மிகுதியாக என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் செய்து வந்தான்னு போட்டிருக்கு. இந்த 36ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் போட்டிருக்கு. அங்கே வந்து இந்த யோப்பா பட்டணத்தில் ஒரு தொற்கால்ங்கிற ஒரு மகள் அங்கே இருந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, நற்கிரிகள் செஞ்சு வந்தாங்களாம், தர்மங்களை செய்து வந்தாங்களாம். தர்மங்களை செய்து கொண்டாங்க. தர்மங்கள் எப்படி செஞ்சாங்களா, மிகுதியாக செஞ்சு வந்தாங்களாம். அவங்க செய்து வரும்போது அந்த நாட்டில் எல்லாம் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தார். அந்த எல்லாம் உதவி நல்லா செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, வியாதிப்பட்டு மரணமாயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்போ அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, நிறைய பேதர் வாராருன்னு சொல்லி கேள்விப்பட்டு பேதர் என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. 39ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். 38 போய் பேதுருவை கூப்பிட போகிறாங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் விட்டு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போ விதவைகள் எல்லாரும் செஞ்சாங்களா, அழுதாங்களாம். தொற்கள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து வஸ்திரங்களை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணான். பிரேதத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணான். எங்கள்கிட்ட அவர் செய்த எல்லா நன்மைகளையும் அந்த ஊர் மக்கள் வந்து காமிக்காங்க. இந்த நன்மை செஞ்சாங்க, இப்படிலாம் எங்களுக்கு செஞ்சாங்க,
இவ்வளோத்துக்கு செஞ்சாங்க, இன்றைக்கி இறந்துட்டாங்களே அப்படின்னு. அந்த வியாதி அந்த பேதுரு வந்து நடந்து போகும்போதெல்லாம் வியாதிகள் சுகமாகுது. அதனால் என்ன செய்கிறாங்க, அவர் வந்து நிறைய மக்களுக்கு சொல்லி சொல்லி ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுக்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுறாரு. அப்போ அவர்கிட்ட தேவனுடைய வல்லமை உண்டுன்னு சொல்லி அவரை தேடி போய் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அவர் என்ன செய்கிறாங்கன்னு அந்த பிரேதத்துக்கு புறமா என்ன செஞ்சால் திரும்பி பார்க்குற பிரேதத்துக்கு 40ஆம் வசனத்தில் பேதுரு எல்லாரையும் வெளியே செய்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் பின்புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை ஏறெடுத்து திறந்து பேதுருவை என்ன செஞ்சா பார்த்துட்டு உட்கார்ந்துட்டான். தபித்தாலே எழுந்துருன்னு தான் சொன்னார். அப்போ ஆண்டோருடைய வல்லமை அவங்க மேலே அவ்வளோத்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் நன்மை அவள் வந்து எல்லாத்துக்கும் நன்மை செய்ததுனால மக்கள் எல்லாரும் போய் நினைச்சுறாங்க, போய் சொல்கிறாங்க. அங்கே போய் அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க நினைச்சுறாங்க, பேதுரு உடனே வந்து சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இவங்க நன்மை செய்வாங்க அப்படிங்கிறதுல நன்மை செய்கிறதுக்காக கண்டிப்பாக நன்மை செய்கிற குணம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கவே செய்யாது. நன்மை அடுத்தவங்ககிட்ட பிடுங்கி கொண்ட பீரோவில் பூட்டி வச்சுருவாங்க தவிர நிறைய பேர் நன்மை செய்ய மாட்டாங்க. லைஃப்பில் நன்மை செய்கிறதுக்கு திராணி இருந்தும் செய்யத்தக்கன்னு செய்யாமல் இருக்காது, அது பாவம்னு போட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர்த்துட்டு பணம்லாம் நிறைய இருக்கும். தரும் பிச்சை எடுக்கிறவங்கள அம்மா தாயின்னு தரணும் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க, அனுப்பி விட்ருவாங்க. அதனால் பாருங்கள், அவ்வளோ பேர் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே அந்த தொற்களுக்காக நினச்சிறாங்க, அழுகுறாங்க. அழுது இப்போ பேதுரு வர சொல்லி பேதுரு சொன்னது பேதுரு நினச்சிறாரு, சோம் பண்ணுறாரு, தப்பித்தாலே எழுந்துரு அப்படிங்கிறாரு. எழுந்துட்டான். அப்போ அந்த 40ஆம் வசனம் இருக்கு, அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவர்களாக அவளுக்கு முன்பாக நினச்சினாங்க, எல்லாத்துக்கு முன்னால் நிறுத்திட்டார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் நினைச்சிட்டாரு, அவரை கொண்டு போய் பெரிய காரியங்களை செய்தார். அவர் எழும்பிட்டார், தனித்தலை எழும்பிட்டார். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்போ அந்த எல்லாருமே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, விசுவாசம் உள்ள பிள்ளைகளை மாறிட்டாங்க. அவளை மித்தம் பாருங்கள், உயிரோடு இருக்கும்போதும் அவள் எல்லாத்துக்கும் நன்மை செய்தான். அவள் மறித்து அவளை திருப்பி மறுபடியும் உயிரோடு எழுப்பி மக்களை பூரா என்ன செஞ்சாங்க, அவள் மித்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த ஒரு சகோதரி மித்தம் செய்த நன்மையின் மித்தம் அவள் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தாள். யாரையும் பாதபட்சம் பார்க்கல, எல்லாத்துக்கும் அவள் துணிமணி தச்சு கொடுக்குறா, எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறா. அதனால் அந்த அன்பை என்ன செஞ்சால் செத்து போன பிறகு அவளை எழுப்ப வச்சுட்டு அந்த அன்பு. அதனால் அன்பை நம்ம இருக்கணும், எல்லாத்துக்குமே அன்பாக இருக்கணும். அதனால் எல்லாருமே அவள் நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, விசுவாசித்தாங்களாம். அதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் எல்லாரோடையும் அன்பாக நம்ம இருக்கணும். கண்டிப்பாக நம்மளை ரொம்ப பகைச்சிட்டு வந்து பாரு அப்படிங்கிறவங்ககிட்ட போய் மோதக்கூடாது. நம்மளை வந்து எப்போ நமக்கு எனக்கு சுற்றி பார்த்தா நல்லவங்களும் நிறைய இருக்காங்க, பாசமாக இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க, எதிரிகளும் ஏகப்பட்ட எதிரின்னு எப்படின்னா இவ சாக மாட்டேங்காலே அப்படி எதிர்பார்க்குற எதிரிகள் நிறையா. அதனால் அது அவங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன செய்யறதுன்னா சத்துருக்களுமா பந்தி ஆயத்தப்படுத்தின மாதிரி பந்தி ஆயத்தப்படுத்தி தூக்கி நிறுத்தி சிரிக்க வச்சுருவாரு. அப்போ அது வாட்டி போகுது, ஏசப்பா இருக்காரு பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு நான் பாட்டு போயிடுவேன். அது என் தம்பி சித்தி பையன் பேசும்போது அது சிச்சிப்பி அப்படிமா, அதனால் அது ஒரு சிச்சிப்பி அப்படிமா. அது மாதிரி நம்ம அதில் ஏசப்பா இருக்காங்க பார்த்துக்கிட்டாங்க. யாராக இருந்தாலும் நம்ம எவ்வளோ எடுத்தாலும் நமக்கு முன்னாடி ஏசப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட தானே மோதுறாங்க. அப்போ வசனம் இருக்கும், இந்த கல்லில் மோதுறவன் நொறுங்கி போவான்னு பைபிள் இருக்கும். அந்த அதனால் அப்போ நான் உன்னை பாறையாக வச்சுருக்கிறேன், நீ ஒரு பேதுருவாக இருக்கிறேன்னு அந்த பேரை பற்றி சொல்லியிருக்கனால அவங்க என்ன செஞ்சுருவாங்க. வசனம்லாம் நிறைய வசனம்லாம் உண்மை, எல்லா வசனமே உண்மை. அது போல நடக்கும். நீங்கள் இருந்தீங்கன்னா சொன்னார், இந்த கல்லில் மோதுறவன் நொறுங்கி போவான்னு அந்த சொன்னால் கண்டிப்பாக வாங்க. என்கிட்ட நம்ம நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க, நன்மை செய்கிறவங்களா இருங்க, கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாக இருங்க. ஆண்டவர் நான் அவங்களை பக்கத்தில் மோத விடவே மாட்டார். ஏன்னா நான் நிற்கேன் என் பிள்ளைகிட்ட பாரு, அவர் சேலஞ்ச் பண்ணுவார். அவருக்காக வைராக்கியம் பண்ணும்போது அவர் நமக்காக வைராக்கியம் பண்ணுவார், வைராக்கியமாக எழுப்பிப்பார். அதனால் அது மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்துவது கூட மோசையை கூட மக்கள்லாம் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் பயப்படாதீங்க, என்று கண்ட எச்சரை இனி என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. யார் சொல்கிறா, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், என்று கண்ட எச்சரை இனிமேல் நீங்கள் காண மாட்டீங்க, பயப்படாதீங்க. இந்த உலகம் வந்து பயங்கற்ற உலகம் தான், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. ஏசப்பா நீங்கள் உண்மையாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஏசப்பா நீங்கள் எனக்கு முன்னால் இருக்கீங்கன்னு சொல்லி அவர் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா அவர் சொல்ல இண்டு கண்ட எட்டு நீங்கள் காண மாட்டீங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுவார். அவங்களுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நாள் வரும், தேவனாய கர்த்தர் அவங்க அகற்றிடுவார். உண்மையிலே நான் சொல்கிறேன், அவர் வந்து அவங்க மனம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. மனம் திரும்பலன்னு என்ன பண்ண முடியும், மனம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. அது அந்த வாய்ப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து
மனம் திரும்பிடணும். எந்த ஒரு காரியத்தையும் ஒருத்தங்களை வந்து பயங்கரமாக வேதனைப்படுத்திக்கிட்டாங்கன்னா அதில் என்ன செய்யக்கூடாது, மோதக்கூடாது. மோதாமல் விலகி நம்ம விலகி போயிட்டோம்னா கர்த்தர் இந்த யுத்தத்தை பண்ணிடுவார். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டு மோஸ்ட்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்று கட்ட எதையும் நீங்கள் காண மாட்டீங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு இப்போ மோசையில் சொல்லிட்டு மோசை சொல்லுவார், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணால் அந்த யுத்தம் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவர் யுத்த வீரர். அவர் சொல்ல, நான் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நான் உன்னோட இருக்கேன் பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவர் எப்படி இருப்பாராம், பயங்கரமான பராக்கிரமசாலி இருப்பார். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு அதன்படி நடக்கும்போதே அந்த மறைச்சு போன தொக்கால ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார் ஊழியக்காரனை அனுப்பி. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் அங்கே அனுப்பாமல் எந்த ஊழியக்காரனும் போக முடியாது. அப்போ அந்த மக்கள்லாம் அவங்க மேலே அனுபவிச்சதுனால கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது எல்லாத்துக்கும் துணிமணி தச்சு கொடுத்து நல்லா பேர் வாங்கியிருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, மறிச்சை பிறகு மறிச்சிட்டாங்களேன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற எல்லா விதவைகளும் போய் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, போய் கேட்டாங்க. அவங்கள ஆண்டவர் அந்த பேதுரு கொண்டு போய் ஆண்டவர் உயிரோடு எழுப்பின உடனே அங்கே இருக்கிற அவ்வளோ பேர் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுட்டாங்க. ஆனால் இயேசப்பா மேலே விசுவாசம் வச்சுட்டாங்க. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் உங்கள் அந்த தேவன் எல்லா மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கணும். நமக்குள் இருந்தால் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை அசைப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை தான் எதிர்பார்க்குறாரு, உங்களே என்னை தான் எதிர்பார்க்காரு. அப்போ இந்த உலக மாம்சத்துக்கும் உலக பணத்துக்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் நம்ம இச்சைகளுக்கும் நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டோடைய காரியத்தை செய்யவே முடியாது, இயேசுப்பா காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டோர் காரியத்தை செய்கிறதுக்கு நெருங்கி போகும்போது தான் பிசாசு என்ன செஞ்சிருவானா, ஒவ்வொரு இச்சைக்குள்ள காரியத்தை முன்னால் கொண்டு வந்து நம்மளை என்ன செய்வான், ஆண்டர்கிட்ட இழுத்து அவன் அவங்க வேலையில் அவன் கரெக்டாக இருப்பான் பிசாசு. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து இயேசுப்பா காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நன்மை செய்யுங்க, நான் யாருக்கும் தீமை செய்யாதீங்க. உங்களுக்கு தீமை செய்கிற மக்களுக்கு நீங்கள் நன்மை நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். முடியலையா நீங்கள் விலகி போயிருங்க. அங்கிட்ட போய் மோதக்கூடாது, தீமையோடு என்ன செய்யக்கூடாது, மோதக்கூடாது. அப்படியே விலகி போயிடணும். அப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்கிற திட்டம் வந்து பிசாசுக்கு தெரியும். அவன் தான் என்ன செஞ்சிடுவான்னா உடனே அந்த இடத்துல நம்மளை வெளியே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுப்பான். 100க்கு 100 மோதி பார்ப்பான். ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க, ஐயோ இப்படி தான் மோதிக்கிட்டு இருக்கானே, என்னையால் முடியல. இல்லை, அவன் மோதினான ஆண்டவர் சும்மாவா இருப்பாக்க வந்து இருப்பார். நமக்கு முன்னால் அவர் நிற்பார், நமக்கு முன்னால் அவர். அதான் விசுவாசம் வேணும். ஏசப்பா தான் நமக்கு முன்னால் இருப்பார், கூட்டிகிட்டு போவார். எந்தெந்த இடத்துல எப்படி கூட்டிகிட்டு போகணும், எந்த இடத்துல எங்கே உட்கார வைக்கணும், என்ன செய்யணும், என்ன பேசணும், இவனை எப்படி கூட்டிகிட்டு போகணும், இவளை எப்படி கூட்டிகிட்டு போகணுங்கிறது ஆண்டவர் தெரியும். அவர் அழகாக சூப்பராக என்ன செஞ்சுருவார், கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் கையில் பத்திரமா வச்சுருவார். பிசாசு வந்து ஆகும் நமக்கு முன்னால் முதல்ல மாதிரி இருக்கும். நமக்கு முன்னால் முதல்ல ஆண்டவர்கிட்ட மோதி முட்டி அவன் தலைவலிச்சுட்டு அடப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கு நன்மை செய்யுங்க, எல்லாத்துக்குமே நன்மை செய்யுங்க. நன்மை செய்யும்போது நீங்கள் அந்த நன்மை செய்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் நன்மை செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் வந்து மறைச்சு பண்ணதில் கூட உயிரோடு எழுப்பி இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தான்னா இது எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வா அப்படிங்கிற அந்த பக்குவத்தை கர்த்தர் இல்லை அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தாரு. அவங்க நிமித்தமாக பேதுரு கொண்டு போய் அங்கே ஆண்டவர் என்ன செய்தார், உயிரோடு எழுப்பிட்டாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் நிறைய மக்கள் உயிரோடு எழுப்பிட்டான்னு எல்லாருமே இயேசுப்பா மேலே பிரியம் வச்சுட்டாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க, தானம் தரம் பண்ணுங்கள், எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யுங்க. கர்த்தருக்கு அது பெரிய கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பு பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஈசப்பா. இந்த வேலையிலே கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஈசப்பா. இப்படி பழத்த கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்குறியா, நீ பேசுகிற வார்த்தைக்காக நன்றி ஈசப்பா, நன்றி ஈசப்பா, நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீர் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கு உயிரோடு நீர் இருந்து உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி நீ தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கிப்படுங்க, உங்க நான் மாத்திரம் மேம்பட்டு எல்லா துதி கடவுளையும் கர்த்தருக்கு செலுத்துறேன். சரி, நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு சந்தை சோதரி, ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தரை சகல உபகாரமே மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.